9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா, நீ வரிசையா நம்ம ஒவ்வொரு ராசியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு ஒட்டுமொத்த கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு திருஸ்தலம் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேருக்கு தனுசுன்னு சொன்னால் ஆன்மீக ரீதியாகவே நிறைய எமோஷனல் பிக்சர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. ஏன்னா ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் தான் தனுசு. ஸோ அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் வழிபாடு என்னன்னா அந்த குலதெய்வம் அருள் கிடைக்கல, குலதெய்வோட அருள் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, நாங்கள் பல தடவை நினைக்கிறோம், ஆனால் வந்து அந்த இடத்துல கோயிலுக்கு போக முடியல, ஏதோ சுற்றி ஒரு ஒரு பேட் வைப் இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கர்மா இவங்க பிறந்ததுக்கு என்ன மாதிரி கர்மா எடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ வந்து நீங்கள் தனுசு ராசிக்கு அவங்களுடைய கரும வினைகள் தீரக்கூடிய ஸ்தலம், பரிகார ஸ்தலம் கேட்குறீங்க. அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய வணக்கங்கள். அது போக என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தனுசு ராசி கால புருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம் தனுசு ராசி, பாக்யஸ்தானம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 11 ராசிக்காரர்களும் நல்லா இருக்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு இருந்தா இந்த தனுசு ராசியுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். அப்ப அந்த தனுசு ராசியை ஆளக்கூடிய கிரகம் இது குரு பகவான். அப்ப இந்த குருவுடைய அனுகிரகம் மற்ற 11 ராசிகளுக்கும் நல்ல முறையில் இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி இதுல வந்து பாத்தீங்கன்னா தர்மம், அது போக சில நல்ல விஷயங்கள் இது அடங்கி இருப்பது தான் தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் பூராடம், அதாவது வந்து பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம், கேது பகவானுடைய நட்சத்திரம் மூலம், சூரிய பகவானுடைய நட்சத்திரம் உத்திராடம். பூராடம் அது போக மூலம் கேது, அதாவது கேது, சுக்கரன், சூரியன், இந்த 3 கிரகங்கள் இதில் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பூராடம் 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து விட்டால் அந்த கிரகத்தின் வலிமை குறையும். பூராடம் 4 பாதம், இதுல 2ஆம் பாதத்தில் ஏதாவது கிரகம் வந்து அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய வலிமை குறையும். உதாரணத்துக்கு பூராடம் 2ஆம் பாதத்தில் சனி பகவான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த சனி பகவான் அப்படிங்கிறது தொழில் காரகன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில் நல்லா இருக்காது, தொழில்ல விருத்தி அடைய முடியாது. இல்லை குரு அந்த 2ஆம் பாதத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளால் தொல்லை, குழந்தைகளால் நிம்மதி இல்லை, இல்லைன்னா குழந்தை பேரு இல்லை, இப்படிங்கிற விஷயம் உருவாகும். இல்லை சந்திர பகவான் அந்த 2ஆம் பாதத்தில் இருக்கிறாங்கன்னா தாயால் பிரச்சனை, இது மாதிரி சூழ்நிலைகள் இந்த பூராடம் 2ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அமையும். 2வது பார்த்தீங்கன்னா இந்த தனுசுல தேவகுரு, இந்த தனுசு ராசி தேவகுரு வீட்டில் அசுரகுரு யாருங்க? சுக்கிர பகவான். அப்ப அவங்களுடைய ஆதிக்கம் இந்த 4 பாதமும் அதுல இருக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு கர்ம வினை அப்படிங்கிறது இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது எதையுமே முழுசா முடிக்கிறதுக்கு விட மாட்டார். ஆசையிலே அதிகமா காட்டுவாரு, தன் எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த செயலையுமே முழுசா முடிக்கிறதுக்கு இந்த தனுசு ராசி காட்ட மாட்டார். அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் அப்படிங்கிறது ஆன்மீகம், அதுபோக தெய்வ நம்பிக்கை, தெய்வ கலாச்சாரம், இப்படி போயிட்டே இருக்கும். அதுபோக சூரிய பகவான் அப்படிங்கிறது தன்னுடைய கற்பனை, நல்ல சிந்தனைகள், அரசு கவர்மெண்ட் வேலைகள், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகம், இது சம்பந்தப்பட்டது. அப்ப இத்தனை விஷயங்களை இந்த தனுசு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. 2வது பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எதையுமே சாதிக்கும் வல்லமை, எதையுமே சாதிக்க முடியும், சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திறமை அவங்களுக்கு இயற்கையிலே இருக்கும். இப்ப தனுசு ராசியில் பிறந்தவங்க என்ன கர்மா வாங்கி பிறந்திருப்பாங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய
ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டான விஷயமே என்னன்னா, இப்ப இவங்களுடைய கிரகங்களை ஆராய்ந்து இவங்களுக்கு சொல்ல வந்த விஷயமே என்ன அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்காரர்களாகப்பட்டது பிறரை அண்டி வாழ்வது வெற்றி, தலைமை பொறுப்பு ஏற்று வாழ்வது அப்படிங்கிறது தோல்வி. அப்ப தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது ஒரு ஃபேக்டரி முதலாளியா இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், முதலாளியா கொஞ்சம் நல்லா இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதே சமயத்துல அதே ஃபேக்டரியில அவங்களுக்கு ஆலோசகராக இவர் இருந்திருந்தால் அந்த ஃபேக்டரி ஓனரை விட இவர் பெரிய லெவல்ல வந்திருக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களாகப்பட்டது அடுத்தவங்களுக்கு கிட்ட ஒரு அட்வைசரா இருக்கலாம், ஒரு செக்ரட்டரியா இருக்கலாம். அதே சமயத்தில் இவங்க தலைமை பொறுப்புக்கு போகாமல் இப்ப அவங்க சிஎம்க்கு நிக்க சொல்றாங்க. அப்படி சிஎம்க்கு இவங்க போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க ஒரு பெரிய வளர்ச்சி இருக்காது. அதே சமயத்தில் அந்த சிஎம்க்கு ஆலோசகரா இவங்க இருந்தாங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இவங்களுக்கு எந்த கர்மவினை அப்படின்னா இதெல்லாம் தான் கர்மவினை. அப்ப இது தெரியாமல் அவங்க பாத்தீங்கன்னா முதலிடத்தை ஆசைப்படுறாங்க, வந்த டாப்ல வரும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப இதனாலதான் தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது மாட்டிக்கிறாங்க. சிறப்பு. அப்ப இந்த விஷயத்தை அவங்க நல்ல மைண்ட்ல ஞாபகமா வச்சுக்கணும். அப்படி வைத்து கொண்டால் அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறக்கும். அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவங்கள நீங்க தனித்துவமா ஒரு சுபாவம் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி சுபாவம் வச்சிருப்பாங்க? சுபாவம் வேண்டான்னு விட்டுற சொல்றதா? இல்ல தனிப்பட்ட ரீதியா இவங்களுக்கு ஒரு சுபாவம் இருக்கு, ஒரு பிளஸ்ஸா இருக்கு, பாசிட்டிவா இருக்குன்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு கேட்குறேன். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தரை இவருக்கு பிடித்து விட்டால் அவங்களுக்கோசரம் தன்னுடைய உயிரையே கொடுக்கும் அளவுக்கு தனுசு ராசிக்காரர்கள் துணிந்து விடுவார்கள். அப்போ அங்க பாத்தீங்கன்னா காசு போகுது, பணம் போகுது, கேவலப்படுறோம் அதெல்லாம் எதையுமே நினைக்க மாட்டாரு. இவர் இவருக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சு அப்படின்னா எதையுமே பார்க்காமல் அவங்களுக்கு என்ன வந்தாலும் அதுக்கு துணை நிற்பார். இது தப்புங்கிறது இல்லை. அது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பவுமே இந்த காம்ப்ரமைஸாக போகிறது. ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் காம்ப்ரமைஸா போகணும் அப்படின்னா அதில் காம்ப்ரமைஸா போகவே மாட்டார். இது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த அசால்ட்டான விஷயங்கள், அசால்ட்டான மனநிலை இவங்களுக்கு இருக்கும். அப்ப இதனால என்ன ஆகுனா அந்த இடத்துல இவர் பாதிக்கப்பட்டுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அதாவது எளிமையாக ஈஸியாக ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அந்த வேலை வேண்டாம்ப்பா அப்படி ஈஸியா விட்டுருவாரு. அது போக பாத்தீங்கன்னா அதே வேலையில் நீடிச்சு இவங்க பாத்தீங்கன்னா அசால்ட்டா இல்லாமல் அதுல நீடிச்சாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி மைனஸ் இந்த விஷயத்தை மட்டும் மாத்திக்கிட்டாங்கன்னா இவங்க சூப்பரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைனஸான விஷயம் என்ன இருக்கு? மைனஸான விஷயம் அப்படின்னா இவங்க எதையுமே இந்த காம்ப்ரமைஸ் பண்றாங்க இல்லையா, இந்த காம்ப்ரமைஸ் பண்ணணும், காம்ப்ரமைஸ் இவங்க பண்றது இல்லை. அப்ப சிலர் கூட ஒத்து போகணும். எல்லாமே என்னால முடியும், எனக்கு தெரியும், நான் சாதிப்பேன் அப்படிங்கிற அசால்ட் இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அந்த அசால்ட் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போனால் மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். அந்த காம்ப்ரமைஸே இல்லைன்னா, அந்த காம்ப்ரமைஸுக்கு மனசு ஒத்து வரலினா அப்ப பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பிடிவாதக்காரர்கள் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க எங்க போய் நிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். சில விஷயங்களை விட்டு கொடுத்தால்தான் வாழ்க்கை, விட்டு கொடுக்கலனா அந்த வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயத்துல சோகமா முடிஞ்சிடும். அப்ப தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை கொஞ்சம் அவங்க யோசனை பண்ணி விட்டு கொடுத்தா கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு அதிகமாயிட்டே இருக்கு. சில பேர் இந்த 7ஆம் பாவம் அடி விழுந்திருக்கு, பெரும்பான்மை மக்களுக்கு இந்த ஒரு ஒற்றுமை இருக்காதுன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தனுசு ராசிக்கு 7ஆம் பாவம் புதனுடைய வீடு. அப்ப இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது பாதகாதிபதி. அப்ப இதனால பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த திருமண விஷயத்தை பேசும்போது அவங்ககிட்ட கேட்டுத்தான் பேசணும். ஏன்னா சில நேரங்களில் பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்க எந்த மனநிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது.
திடீர்னு பாதியில் கூட கல்யாணம் வேண்டாம் எந்திரிச்சு போயிடலாம். அப்ப அந்த மாதிரி மனோபாவம் இவங்களுக்கு. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை திருமணம் பண்றாங்க, ஒரு பெண் ஆணை திருமணம் பண்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கை லாங் லைஃப் வரைக்கும் நீடிக்கிறது இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மனசும் ஒத்து போய் நல்ல சந்தோஷமாகவும் வாழ முடியறதில்லை. இது வந்து இவங்களுடைய கர்ம வினைகள் தான். அப்ப அந்த கர்ம வினைகள் தீர்ந்தாதான் இவங்க நல்லா இருப்பாங்க. இந்த கர்ம வினை தீர்க்கக்கூடிய அந்த திருத்தலத்தை பத்தி சொல்லுங்க. அப்ப அந்த கர்ம வினைகள் இவங்களுக்கு தீரணும் அப்படின்னா திருவாரூர் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா தியாகராஜ பெருமாள் இவங்க ஞாபகம் வரும். அது போக திருவாரூர் தேர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மனசுக்கும் தெரியும். அந்த திருவாரூரில் அந்த குருடைய தனுசு ராசி தானே, அந்த குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் திரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். அப்ப அந்த சுவாமிகள் ஆகப்பட்டது அந்த இடத்துல அந்த ஊர்ல இருக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தட்சிணாமூர்த்திகள் ஆகப்பட்டது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னை ஒரு தியான நிலையில் இருந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பூமியில் இருக்கிறாங்க. அவங்க உடலாகப்பட்டது அந்த தகனமெல்லாம் செய்யல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தீட்சை வாங்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த துறவைகள் ஆகப்பட்டது இன்னுமே அந்த கீழே அந்த உடல் இருக்கும், மேல இருந்து பாத்தீங்கன்னா தட்சிணா அந்த மடத்தில் இருக்கிறவங்க உள்ள கீழே இறங்கி போய் அதை வழிபட்டு வருவாங்க. மேலே சிவன் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்வையாளருக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு திருஸ்தலம் திருவாரூர்ல இருக்குது. அப்ப அந்த ஸ்தலத்துல போய் அந்த குரு தட்சிணாமூர்த்தியை, ஒரு அருமையான கோயில், ஒரு அற்புதமான கோயில், அந்த தட்சிணாமூர்த்தியை இவங்கள் வணங்கி வரும்போது இவங்களுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி வரும். அது போக வந்து பாத்தீங்கன்னா இவங்க எதையுமே சாதிக்க பிறந்தவர்கள். கண்டிப்பா இவங்க நினைச்சா எதையுமே சாதிக்க முடியும். அதுக்கு வந்து இந்த கரும வினைகள் தான் தடையா இருக்குது. அதற்கும் இந்த குரு தட்சிணாமூர்த்தி ஆலயத்துக்கு போய் அவங்களை வணங்கி வருவது இவங்களுடைய எல்லா விதமான வெற்றிக்கும் அந்த ஆலயத்துல இவங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். அப்ப இவங்க அந்த மோட்சம் அடைஞ்சு அந்த குரு தட்சிணாமூர்த்தியின் ஆசையினால இவங்களுக்கு அந்த கர்ம வினைகள் தீர்ந்துச்சு அப்படின்னா இவங்க வெற்றியாளர் ஆயிடுறாங்க. அப்ப இவங்க வெற்றியாளர் ஆறாங்கன்னா இவங்கனால 10 பேர் நல்லா இருப்பாங்க. அந்த அனுகிரகமும் இதுல இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த குடும்ப ஸ்தானாதிபதியும் வாக்கு ஸ்தானாதிபதியும் சனி பகவானாக வர்றதுனால இவங்க வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை காப்பாற்றுவார்கள். அந்த வாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு கொடுக்காம போக மாட்டாங்க. தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ளவர்கள். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த கர்ம வினைகளால் இவங்களுக்கு படிப்பும் அப்படித்தான். பெருசா படிக்கும்னு நினைப்பாங்க, ஒரு டிகிரி முடிச்சுட்டு மறுபடியும் மாஸ்டர் பண்ணணும்னு நினைப்பாங்க, கேப் விட்டுருவாங்க, அந்த டிகிரி பண்ண மாட்டாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் டிகிரி, இந்த படிப்பு படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க, அடுத்து மறுபடியும் MBA படிப்பாங்க. அப்ப இந்த கிராஸ் டிகிரி பண்ணவனும் இதுக்கு இடையில கேப் விட்டுருப்பாங்க. அப்போ வந்து எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற திறமையும் வைராக்கியமும் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இந்த மாதிரி படிப்பு படிச்சுட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு இப்படி பண்ணிட்டுமே, இப்படி ஏமாந்துட்டுமே அப்படி இவங்க வருத்தப்படுவார்கள். அப்ப அந்த வருத்தங்கள் குறைவதற்கும் இவங்களுடைய வாழ்க்கையில இது பாக்யாதிபதி வீடு, இவங்க எப்பவுமே ஒரு குறை இல்லாம நல்லா தான் இருப்பாங்க. மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நல்லா இருக்கணும் அப்படின்னா இவர்கள் டாப் பதவிக்கு ஆசைப்படக்கூடாது. அந்த டாப்ல இருக்கிறவங்க கீழே ஒரு ஆலோசகராக இருக்கலாம். அப்ப வந்து ஒரு வேலையில வந்து பாத்தீங்கன்னா தான் சொந்தமாக செய்வதை விட அந்த வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆலோசகராக இருந்து, இல்ல இவங்க அவங்களுக்கு அட்வைசராக இருந்து, இல்ல இவங்க கீழே இருந்து அவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுடைய வளர்ச்சி பல மடங்கு இருக்கும், நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.